கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்கிறது: உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அது பிடுங்கி எரிந்து போடு அப்படின்னு சொன்னால் கண்ணை எரிந்து போடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அல்ல. அதற்கு இந்த செய்தி உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்முடைய பாவங்களை குறித்து நாம் சில வேளைகளில் ஒரு விதமான குழப்பமான உணர்வுகளை பெற்றிருக்கிறோம். குழப்பமான உணர்வுகள் நம்முடைய பாவத்தை குறித்து, ஒருவேளை அவைகளால் பாதிக்கப்படுவதை குறித்து நம்ம பயப்படுகிறோம். பாவம் நமக்குள்ளார இருக்குது, நிறைய பாவங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த பாவங்கள் நம்மளை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த பாவங்களை திரும்ப திரும்ப நாம் நமக்கு தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை, அதை பயப்படுறதே இல்லை. ஆனால் பயப்படுற மாதிரி நடிக்கிறோம், ஆனால் நம்ம பயப்படுறதில்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவைகளை விட்டுவிட வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்கு நிச்சயமாக இல்லை. அதை விட்டுடணும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். கடவுளாண்ட ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இந்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நியாயம்தான், கேட்கணும். ஆனால் அதை விட்டு விடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அதை விட்டு விடுறதுக்கு நமக்கு மனசு வர்றதில்லை. ஒருத்தர் சொன்னாராம், தேவனோடு உள்ள தனது உறவுக்காக, உறவுக்கு இடரலாகவும் தனது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சாட்சியாகவும் இடையூறாகவும் உள்ள ஒரு கெட்ட பழக்கத்தை நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு இருக்கிற அந்த உறவுக்கு இடரல் உண்டாக்குற ஒரு கெட்ட பழக்கம் என்னிடத்தில் இருக்குது, ஒரு பாவம் என்னிடத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சாட்சியாக வாழக்கூடிய ஒரு பாவமும் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த கெட்ட பழக்கத்தை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த கெட்ட பழக்கம் அல்லது இந்த பாவம் என்னை விட்டு நீங்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விடுவதற்கு எனக்கு மனசு இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆராதனை நேரத்துலேயும், ஆராதனைலாம் முடிஞ்ச பிறகு அவர் வழக்கமாக அந்த முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணுவார். ஆல்டராண்ட நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்னா, உரத்த குரலில் சத்தமாக அவர் ஜெபம் பண்ணுவாராம். எப்படின்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையிலிருந்து சிலந்தி வலைகளை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னுடைய சிலந்தி வலைகளை, ஏன்னா ஒரு நேற்று கூட நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன். அந்த சிலந்தியை குறித்து அவர் சொல்லும் பொழுது, சிலந்தி என்ன பண்ணுமோ, ஒரு பெரிய வலையை ஒன்று பின்னி வச்சுருக்கோம். அதில் பூச்சிகள் போய் விழுந்துட்ட உடனே அது என்ன பண்ணுமோ, அதை சுற்றிலும் ஒரு வேளை அதுக்கு உடனே சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா உடனே சாப்பிட்றோம். அதை இல்லைன்னா என்ன பண்ணுமோ, அதை சுற்றிலும் ஒரு வலையை உண்டாக்கி அதை விட்டுட்டு அது போகாதபடிக்கு அங்கேயே நிற்க வச்சிருமா. அந்த மாதிரி ஒரு 4-5 பூச்சிகளை நிற்க வச்சுட்டு ஒன்று ஒன்றா அதனுடைய சமயத்துக்கு ஏற்றாற் போல் சாப்பிடுமா. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சிலந்தி வலைகளை எடுத்து போடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாராம். அப்படியானா அந்த சிலந்தி வலைகள் பாவம் அந்த சிலந்தி வலைகளை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாராம். சத்தமாக ஜெபம் பண்ணுவாராம். ஒவ்வொரு வாரமும் இதை கேட்டுக்கொண்டிருந்த போதகர் என்ன பண்ணாரா, ஒரு நாள் அவர் பக்கத்தில் போய் முட்டிக்கால் போட்டுக்கின்னு அவர் ரொம்ப சத்தமாக ஜெபம் பண்ணுங்கிறார். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற சிலந்தி வலைகளை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. உடனே இந்த பாதிரியார் என்ன பண்ணாரா, அந்த ரெவரண்டு ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார், ஆண்டவரே இந்த சகோதரன் வாழ்க்கையில் இருக்கிற சிலந்தியை கொன்று போடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். புரியுதா உங்களுக்கு? புரியுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சிலந்தி வலைகளை உண்டு பண்ணுகின்ற சிலந்தியை கொண்டு போடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. சிலந்தி வலைகளை எடுத்து போட ஆண்டவரே, சிலந்தி வலைகளை எடுத்து போட ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். சிலந்தி வலைகளை உண்டு பண்ணுகின்ற அந்த சிலந்தியையே கொன்று போடும் ஆண்டவரேன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு மனசு வரல. அப்படியானா பாவத்தினுடைய வலைகள் பின்னப்பட்டிருக்கிறது. அந்த வலைகளுக்குள்ளார நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இடத்துல நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, ஆண்டவரே இந்த சிலந்தி வலைகளை எடுத்து போடும், பாவத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகளை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தவிர அந்த
பாவத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த சிலந்தி, அந்த வலைகளை உண்டு பண்ணுகின்ற அந்த ஏடாகுடமான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த பாவத்தையே விட்டுவிடுவதற்கு நான் முயற்சி செய்வதில்லை. அதுதான் அவர் என்ன பண்ணார்னா, ரெவரண்ட் வந்து ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிலந்தியை கொன்று போடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாராம். அப்படியானா சில வேளைகளில் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு விலகுவதற்கு தீவிரமான நடவடிக்கை நமக்கு தேவையா அப்படின்னா தேவை. முக்கியமாக பாவத்திலிருந்து முதல்ல நம்ம வெளியில் வரணும். பாவத்தினால் ஏற்படுகின்ற சிக்கல்கள், பாவத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பாவத்தினால் ஏற்படுகின்ற போராட்டங்களிலிருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நினைக்காதீங்க. பாவத்தையே கொன்று போட வேண்டும், பாவத்தையே விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கணுமா? ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரை இந்த பாவத்தை, அதை சொல்லணும் தெளிவாக ஆண்டவர் இடத்துல சொல்லி, ஆண்டவரை இந்த பாவத்தை என்னிடத்துலேருந்து எடுத்து போடும் ஆண்டவரை அப்படின்னு நம்ம சொல்லணுமா? நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வதோடு கூட நிறுத்தி கொள்ளக்கூடாதான். ஆண்டவரே என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகளை கொன்று போடும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். பாதிரியார் என்ன சொல்கிறாரு, இந்த பாவத்தையே கொன்று போடும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டாரு. ஜெபிச்சுட்டு விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பாவத்தையே விட்டு விடுவதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு விட்டுடாதீங்க, அதோடு விட்டுடாதீங்க. அந்த பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்குரிய வேலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் செய்யுங்க, நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். தீர்மானமாக இருக்கணுமா? அந்த பாவத்தை விட்டு விடுவதற்கு ரொம்ப தீர்மானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இந்த பாவத்தை குறித்து, அந்த பாவத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு காரணமாக இருக்கின்ற நண்பர்களை நபர்களிடத்துல இருந்து முதல்ல விலகணுமா? அதான் 1வது சங்கீதம் நமக்கு சொல்லுது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, அவனுக்குள்ளார ஒரு பாவம் இருக்கிறது, அது வலைகளை பின்னி கொண்டிருக்கிறது. பாவத்தினால நிறைய விஷயங்களை அவனுக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதனால தான் போய் ஆண்டவர் இடத்துல கேட்குறான். அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. நான் சின்ன வயசுலேருந்து அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவன் இடத்துல இருக்கிற பாவத்தையே கொன்று போட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சிலந்தி வலைகளை அல்ல, சிலந்தியையே கொன்று போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிங்க, தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அதுதான் இந்த சகோதரன் இடத்துல ஆண்டவர் அதை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. முதல்ல உன்னுடைய ஆசை எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ஏழைகளை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாடா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவனால் என்ன பண்ண முடியல, துக்க முகத்தோடு திரும்பி போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சிலந்தியால் உண்டு பண்ணுகின்ற வலைகளை எடுத்து போட சொல்லலை, சிலந்தியே கொண்டுடுறான்றாரு. பணாசியை கொண்டுடு, வேணாம் உனக்கு பணாசியை வேண்டாண்டா, எல்லாத்தையும் வித்துடுறா, போடா ஏழைகளுக்கு கொடுத்துட்றா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு சகோதரர் ஒருத்தர் இருந்தால, ஆண்டவர் அவனை தெரிந்து வைத்திருந்தார். எல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் பேர் தெரியும், அவன் எந்த அத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துனுங்கிறான்னு தெரியும், அவன் குள்ளனாக இருந்ததுனால அத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துருந்தான்னு எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு இறங்கி அவன் எல்லாவற்றையும் யோசிக்கிறான். என் பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, நான் அத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துங்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் இந்த சிலந்தியை கொண்டு போடுன்னு சொல்லவே இல்லையே. அவர் என்ன சொல்கிறாருங்க இந்த இடத்துல, இங்கே என்ன சொல்கிறாரு, நான் உன் வீட்டில் நான் வந்து தங்கணுண்டா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவன் யோசிக்கிறான், இதற்கு தகுதி உடையவனாக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா மற்றவர்களெல்லாம் முறுமுறுக்கிறார்கள். அவன் யோசிக்கிறான், ஆண்டவர் என் வீட்டில் வந்து தங்கணுன்னா அவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்களே, அவர் வந்து தங்கிறதுக்கு நான் பாவியான மனுஷன் தானே, என் இடத்துல எவ்வளோ பாவங்கள் இருக்கிறது அப்படின்னு அவன் யோசிக்கும் பொழுது அதற்கு தகுதி உடையவனாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, நான் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், நான் யார் இடத்துல நான் அதே அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாலாத்தினே திருப்பி மொத்தத்தையும் கொடுத்துட்டானா. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இங்கே சகையை எல்லாவற்றையும் எல்லா ஆண்டவர் தன்னை அறிஞ்சு இருக்கிறாருன்றதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டான். என்னுடைய பாவத்தை ஆண்டவர் புரிஞ்சு வச்சுருக்கிறாருன்றதே அறிஞ்சுக்கிட்டான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்.
அதற்கு தகுதி உடையவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 3-11 வரைக்கும் வாசிக்க முடியுமா? பாருங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை, சரி இருக்கட்டும், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை பிடிக்கிறாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு நாங்கள் விபச்சாரம் செய்யும் பொழுதே அவளை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆம்பளையை கொண்டு வரல, அது பெண்ணை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு சொல்கிற பதில் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ போ, இனி பாவம் செய்யாத. சில நீ கொண்டு போட்டுருன்றார். நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சிலந்தி வலைகளெல்லாம் எடுத்து போட்டுடு அப்படின்னு சொல்லவே இல்லையே, சிலந்தியை கொண்டுடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்லி நினைச்சாங்கன்னா, ஏன்னா ரோம ஆட்சிக்கு கீழே இருக்கிறாங்க இவங்க, யாருக்கெல்லாம், யூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் அந்த ரோம ஆட்சியின் கீழே இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்களா, ஒருத்தனை கொலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் தவறு அப்படின்னு வச்சுங்க. ஒருத்தனை கொலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவனுடைய சரீரத்தை இவன் சரீரத்தினுடைய முதுகில் வச்சு கட்டி விட்ருவானாம். யாரும் என்ன பண்ணக்கூடாது, அதை தொடக்கூடாது, அவுக்கவே கூடாதான். அவனுடைய முதுகில் வச்சு கட்டிடுவானாம். அதுவா அழுகி, அதுவா எலும்புகளெல்லாம் அந்த கயிறிலிருந்து விழுந்து போகிற வரையிலும் அவன் அதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கணுமா. யோசிச்சு பாருங்க, பாவம் கூட அப்படிதாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பாவங்களும் அந்த மரணத்தின் சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அதை யோசிக்கணும், நம்ம யோசிக்கணும். அதை விட்டுறதுக்கு நம்ம மனசே வர மாட்டேங்குது, மனசே வரல. அந்த பாவத்தை விட்டு விடுவதற்கு மனசே வரல. அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்றா, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. யார் என்ன விடுதலையாக்குவார் அப்படின்னா, அந்த மரண சரீரம் போல அந்த பாவம் அவனை ஒட்டிக்கிட்டு அவன் கூடயே வந்துக்கிட்டு இருக்குது. அவன் கூடயே வருது, அந்த மரண சரீரம் அவன் கூடயே வருது, அந்த மனிதனுடைய கூடயே வருது. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாயிடுச்சு. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருடா அப்படின்றார், வேற ஒன்றும் சொல்லலை. அப்படின்னா என்ன, கிறிஸ்துவுக்குள். அக்கா சொன்னாங்க, இங்கே வந்து ஒருத்தர் சகையை குறித்து பேசிட்டு போனார், ஒரு அன்பான சகோதரர். நாங்களெல்லாம் வந்து சுந்தர்சிங்கான வீட்டு மாடியில் ஜெபிக்கும் பொழுது அவரெல்லாம் வந்து மாற்றப்பட்ட மனிதர்கள். விக்டரு, அவர் இவர், அந்த அவங்களுடைய தம்பி அமுல், இவங்களெல்லாம் மாற்றப்பட்ட தம்பிகள் அவங்களெல்லாம். அதில் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், அவர் அந்த சமயத்தில் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற தலைப்பு எனக்கு கொடுத்துட்டாங்க. அவர் அங்கே மறைமலை நகரில் இருந்தார் பாருங்க, அந்த இடத்துல வந்து செய்தி கொடுக்க சொன்னாங்க. அந்த சமயத்தில் என்னால் அந்த சரியான கிறிஸ்துவுக்குள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னால் அதை சரியாக சொல்லவும் முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் நான் அதெல்லாம் புரிந்து கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே அப்படின்லாம் கூட பேசுகிறேன்ல, அப்படியான கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்போ புரிஞ்சிக்கல, அதனால் அவர் ஒரு வேளை என்னை கூப்பிடலையோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அக்கா சொன்னாங்க, அந்த ஃபோன் அவர் பேசுகிறேன், அவர் கூட என்கிட்ட பேசினார். அக்கா நான் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் போனேன், ஆனால் நான் ஒரு நாளைக்கு வாங்கினேன்னாரு, வரல. அதுக்கப்புறம் அவர் என்ன சூழ்நிலையோ அவருக்கு அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியானா ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருந்தான்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டால். இதுக்கு முழு உதாரணம் யாரோட சகை தான் இல்லை. அவர் என் வீட்டுக்குள் வந்து தங்கணும்னா என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல அதுதான் அவன் யோசிக்கிறேன், என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் எல்லாத்தையும் பாதி ஏழை கொடுத்துட்றேன். அதுதான் பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அதான் சொல்லப்படும், பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. இப்போ நம்மளுடைய ப்ரொப்ரைட்டர் வந்து ஜெபம் பண்ணார். நான் உண்மையாகவே பலமுறை அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது யாரும் அவங்க அது காதில் ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னா, இன்றைக்கு நான் அதை தான் இன்றைக்கி எடுத்தேன், ஆனால் அதை நான் தள்ளிட்டேன், அது வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கு மனசு ஒத்து நம்ம மனம் போன போக்குக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்குது நமக்கு. இதில் இருக்கிறது அப்படியே சொன்னாங்கன்னா ரொம்ப பிடிக்குது நமக்கு.
தயவுசெய்து நீங்கள் என் மேலே கோச்சிக்கிட்டா கூட அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. இருக்கிறபடி அப்படியே சொல்லிடணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைபிளில் என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் மாற்றி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையே திரும்பவும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நான் சொன்னேன்ல, சிலந்தி வலைகளெல்லாம் அகற்றாதீங்க, சிலந்தியை கொண்டு போட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சகேயு ஆண்டவருக்கு வந்து என் வீட்டில் தங்கணும்னு சொன்னால் அதுக்கு தகுதி உடையவனா என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாதி ஏழை கொடுத்துட்றான், நான் நாகத்தனையை திருப்பி கொடுத்துட்றேன்னு மொத்தத்தையும் கொடுத்துட்டான்ல. எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது பணம் தானே. கிறிஸ்துவுல அருமையானவர்களே, அவர் ஜெபம் பண்ணார். என்ன சொன்னார் தெரியுமா? நற்செய்தி இதுக்கு முன்னாலெல்லாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே துவங்கிடும். எஃப்எம்பிபியினுடைய நற்செய்தி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் துவங்கிடும், சனிக்கிழமை முழுக்க நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரேயர் மீட்டிங் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மிஷனரியா போகிறவங்களெல்லாம் அன்றைக்கி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த ஆராதனை முடிந்த பிறகு தான் செலக்ட் பண்ணுவாங்க. எங்கே அதெல்லாம்? அவர் சொல்கிறாரு, சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிஞ்சிடுமா, 9 மணிக்கெலாம். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு கூட நான் நினைக்கிறேன், அந்த ஜபக்குழு கூட நம்மளை மாதிரி மாறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். நம்மளை மாதிரி மாறிட்டாங்களோ? ஏன், என்ன ஆச்சு? 10 பேர் வரட்டுமே, 5 பேர் வரட்டுமே, நடத்துங்களேன். வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து நடத்துங்க. இது பொன்னேரிக்கு நாங்கள்லாம் போயிருக்கிறோம். நாங்கள்லாம் போயிருக்கிறோம். போயிட்டு திரும்பி வரும்பொழுது நரி கூட கத்திச்சின்னு வச்சிங்களேன். அந்த பெரும்புதூர் அந்த பைபாஸில் வந்து நாங்கள் நிற்கிறோம், யூர்னல் போகிறதுக்காக நிற்கிறோம். உடனே கிளம்பி ஓடி வந்துட்டோம். அது பெரிய அற்புதம் அடையாளம்லாம் நடந்துச்சு. டாக்டர் என்னுடைய ஸ்கூட்டர் எடுத்துன்னு போகும்போது வரும்போதெல்லாம். அது அப்புறமா நான் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். ஆண்டவர் வந்து நற்செய்தி பணிக்காக நான் போனோம்னா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறாருங்க. இது வரைக்கும் கீழே விழுந்துருக்கிறேன். போன வாரம் நான் உங்களாண்ட சொல்லிட்டு போன பிறகு கீழே விழுந்தேன். மறுபடியும் உங்களாண்ட சொல்லிட்டு போனேன்ல புதன்கிழமை, மறுபடியும் கீழே விழுந்துட்டேன். ஸ்டாண்டு போட மறந்துட்டேன். என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு எங்கெங்கேயே இருக்குது. அங்கே போன உடனே ஸ்டாண்டு போட மறந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்குது. ஆனால் ஆண்டவருக்காக நான் நிற்கும்பொழுது மட்டும் எதையும் மறக்கிறதே இல்லை. ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக போகும்போது மட்டும் நான் எதுவும் மறக்கிறதே இல்லை. ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக போய் பொன்னேரிக்கு போயிட்டு நாங்கள் திரும்பி வர்றோம். நிறையெல்லாம் கத்துது, எங்களை சூழ்ந்து கொள்வதற்கு அவங்களெல்லாம் கத்தினுக்கிறாங்க. நாங்கள் அழகாக ஆரம்பித்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஸ்கூட்டரில் நாங்கள் டாக்டர் அண்ணனுடைய ஸ்கூட்டரில் எடுத்துகிட்டு வர்றோம். வந்துட்டு காலையில் வந்து நம்ம ராஜாசிங் அண்ணன் வந்து ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் வந்து ஜாலியாக வந்துட்டேன். நாங்கள் காலையில் ஸ்டார்ட் ஆகலை. என்னடா நாங்கள் அந்த ஒயரெல்லாம் அப்படியே கைட்டிங்கன்னா அது மாதிரி அப்படியே தொங்கின்னு அப்படியே ஓட்டினுக்குது. ஆனால் நாங்கள் வந்துட்டோம் அழகாக. எப்படியெல்லாம் எனக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். எப்படி எனக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் பயங்கரமான சாட்சிகள்லாம் இருக்குது. என்னமோ நம்மலாம் சாட்சி சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை ஆண்டவர் வந்து கொண்டாடிட்டாரு, என்னை வந்து இந்த ப்ரேயர் கொண்டாந்து நிறுத்திட்டார், இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நற்செய்தியை அறிவிப்பதற்கான சாட்சிகள் இல்லை. எங்கே நான் கேட்குறேன், எங்கே போச்சு? ஏன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆரம்பிச்சது எங்கே போச்சு? நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு சனிக்கிழமை முழுவதும் நடந்தது எங்கே போச்சு? வேலைக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்குமே எங்கே போச்சு? எத்தனை மிஷனரிகள் ஒப்பு கொடுத்து போனாங்க, எங்கே போனாங்க? அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? எல்லாரும் நாமெல்லாம் நம்மளுடைய சுயநலத்தின் நிமித்தமாக இன்னைக்கு மாறிட்டோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நாம் என்ன விரும்புகிறோமோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணாங்கன்னா அவன் கேட்டுட்டு அவன் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். 10,000 20,000 இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, பெங்களூர்லேருந்து கார் ஓட்டிக்கிட்டே வந்தாராம். நான் யூடியூப்பில் நேற்று பார்த்தேன். கார் ஓட்டிக்கிட்டே வந்து பணத்தை அள்ளி அவர் கையில் கொடுத்துட்டு நான் பெங்களூருக்கே போகிறேன்னு போகிறாராம். அவர் ஏற்கனவே நல்ல வசதி வாய்ப்போடு கூட இருக்கிற பாஸ்டர். அவர் ஏன்டா கிரேஸ் டிவி கொடுக்கல? ஏன் கொடுக்கல? யோசிச்சு பாருங்க. கிரேஸ் டிவி ஏன் கொடுக்கல? கொடுக்காத காரணம் பல காரணங்கள் இருக்கிறது. கிரேஸ் டிவி வந்து மக்களுக்காக மக்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அவன் வந்து நீ மக்கள் வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ வாழ்வ, நல்லா இருப்ப, சுகமாக இருப்ப, சூப்பராக இருப்ப, அப்படி இருப்ப, இப்படி இருப்பேன்னு சொன்ன உடனே எல்லாம் ஜாலியாக வாரி கொடுத்துனுக்குறாங்க. நீ இப்படி தாண்டா இருப்ப அப்படின்னு சொன்னோம்னா கொடுத்துரு, சகை மாதிரி கொடுத்துரு.
அந்த வாலிபம் மாதிரி கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொன்னோம். எல்லா தீமைக்கும் வேற இருக்குது, பணம் தாண்டா வேற இருக்குது, கொடுத்துட்றா வேணாண்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கேட்குறதே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, தயவுசெய்து உங்களுக்கும் சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு விருப்பமான செய்திகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நினைக்கவே வேண்டாம். உங்கள் மனசுக்கு விருப்பமான செய்திகள் உங்களுக்கு வேண்டாம். பாவங்களை விட்டு விடுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணு. சிலந்தி வலைகளை அல்ல, சிலந்தியே கொண்டு போட்டுருங்க. அந்த பாவியான ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, போ இனி நீ பாவம் செய்யாத. அதுதான் சொல்லி அனுப்புகிறாரு. அந்த சிலந்தியை கொண்டு போட்டுரு, வேணாம் இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் எப்படி ஆயிடுச்சான்? புதுசாகிடுச்சான். புதுசு எல்லாம் புதியதாயின. வெறும் கோட்டு போட்டுக்கிறது இல்லை, ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது இல்லை. என் உள்ளம் மாற்றப்படுவது, என் வாழ்க்கை மாற்றப்படுவது, என் உள்ளம் மாற்றப்படுவது, பாவமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளார கடந்து போவது, இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். சிலந்திகளை கொல்லாவிட்டால் சிலந்தி வலைகளை ஒருபோதும் எங்களால் அகற்றவே முடியாது கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரை, நாங்கள் சிலந்திகளை கொன்று போடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பாவங்களை நாங்கள் விட்டுடுனையா, பாவம் வேணாயா எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் விரோதமாக பேசுகிறது கூட ஒரு பாவம். உன்னுடைய கண்கள் உனக்கு விரோதமாய் இருக்குமே, ஆனால் அது பிடுங்கி எரிந்து போடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எரிஞ்சு போடுறது இல்லையா, நான் அந்த என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அகற்றி விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சிலந்தியை கொண்டு போட்டுடுன்னு சொல்கிறார் ஆண்டவர். வெட்டுடு, வேணாம் விட்டுடு. நல்ல ஆண்டவரை, நாங்கள் துதிக்கிறையா, நீர் இப்படி சொல்லிக் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலந்தி வலைகளை அல்ல ஆண்டவரை, சிலந்தியை கொன்று விடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவே, ஆமென்.